ஸோ க்யூட். நான் கேட்ட ஹேண்ட்பேக் வாங்கி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என் லிஸ்ட்டில் வச்சுருக்க சாரீ, கம்மல், செயின், நம்ம 2 கப்பில் போடுற டிஷர்ட் எல்லாமே உனக்கு ஷேர் பண்ணுறேன். அதையும் ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்துரு. நம்ம 2 சேர்ந்து ட்ரிப்பு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுவும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. அது காஸ்ட் ரெடி பண்ணிக்கோ. கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் ஆகிடுது. உன்னோட சேலரி கொஞ்சம் கொடுத்தேன்னா நல்லாயிருக்கும். என்னோட சேலரியா பேபி? அது சேவிங்ஸ் பண்ணிட்டுருக்க. கல்யாணத்துக்கு அப்புறம் யாராவது ஒரு ஆள் செலவு பண்ணணும்ல. ஓகேவா? நான் சேவிங்ஸ் பண்ணுறேன், நீ செலவு பண்ணு. கல்யாணத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நான் செலவு பண்ணுவேன், நீ சேவிங்ஸ் பண்ணு. ஓகேவா? ஸோ க்யூட். போயிட்டு வரேன். காதலுக்கு விலை இல்லை. ஹேண்ட்பேக் உங்ககிட்ட ஹேண்ட்பேக் கேட்டுருவேன். ஆல்ரெடி 4 ஹேண்ட்பேக் வீட்டில் கிடக்குது. காசு நான் மரத்துலேயே காய்க்குது. எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் வீணாக செலவு பண்ணாதுன்னு. நான் செலவு பண்ணிக்குவேன். எனக்கு பண்ணிக்க தெரியும். சரியா? அடிக்கடி வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரிலாம் வச்சுக்காது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு 4 ஷர்ட்டு 4 பேண்ட் ஆர்டர் பண்ணிருக்கேன். ஆல்ரெடி நானே பே பண்ணிட்டேன். இங்கே பாரு, நான் செலவு பண்ணிக்கிறேன். எனக்கு நான் செலவு பண்ணிக்கிறேன், உனக்கும் நான் செலவு பண்ணியிருக்கேன். தனியாக செலவு பண்ணாத காசை. அப்புறம் இதுக்கு இப்போவே இப்படி இருந்தால் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருப்பியோ? புரிஞ்சுக்கோ பேபி. போயிட்டு வரேன். பேபி, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். நமக்குள்ளே செட் ஆகும்.